மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து என்கிற அந்த திருக்குறளை குறிப்பிட்டார். நாம் விருந்தினர்கள் வருகிற போது முதலில் பார்க்கிற பார்வை மிகவும் முக்கியம். நம் புன்னகையே பூங்கொத்து, பொலிவான முகமே பொன்னாடை, நம் வாய்விரிய சிந்துகின்ற அந்த அன்பான உபசரிப்புத்தான் அவர்கள் மீது தெளிக்கிற பன்னீர் துளி. நாம் அவர்களை உள்ளே அழைத்து செல்லும் விதம்தான் வரவேற்பு பந்தல். அதற்கு பிறகு அவர்களை அமரச் செய்து நாம் செய்கிற அந்த உபசரிப்புத்தான் அவர்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய மரியாதை. விருந்தினர்கள் நம் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அதிலே புன்னகை தோன்றாமல் இறுக்கமாக இருந்தால் உடனடியாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய முகக்குறிப்புகள் நமக்கு தெரியாது. வார்த்தைகள் பொய் சொல்லும், ஆனால் உடல் மொழி பொய் சொல்லாது. நம்முடைய முகம் 2,50,000 பாவனைகளை செய்யக்கூடியது என்று உடல் மொழி அறிஞரான ரே பேர்ட் விசில் என்பவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் புன்னகையிலேயே பல நிலைமை இருக்கிறது. பொய்யான புன்னகை வேறு, உண்மையான புன்னகை வேறு. உண்மையான புன்னகை என்றால் கண்களை சுற்றி சுருக்கம் விடும், 2 பக்கமும் உதடுகள் சமமாக விரியும். நீங்கள் சிந்துகிற அந்த புன்னகை மெதுவாக வரும், மெதுவாக மறையும். உங்கள் கண்களிலே ஒரு மலர்ச்சி இருக்கும். இத்தனையும் இருந்தால்தான் அது உண்மையான புன்னகையாக இருக்கும். வருகிறவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் படைக்கலாம். அவர் சொன்னார், இளையான்குடி மாறனார் கீரைகளை படைத்தார் என்று. சங்க காலத்திலிருந்தே கீரைகள் என்றால் எளியவர்களுடைய உணவு என்றுதான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. 2 இடங்களில் கீரைகளை பற்றி சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பண்பாட்டு அசைவு என்கிற நூலில் தோப்பா சொல்லுகிறார். அவர் கூறுகிற போது சொல்லுகிறார், கீரைகள் எளியோருடைய உணவாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. முல்லைப்பாட்டிலே கூட அது வரும். நாலடியாரிலே கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு விருந்தினரை வரவேற்கிற போது அன்போடு வரவேற்று சோற்றையும் கீரையும் அவர்களுக்கு பரிமாறினால் கூட பரவாயில்லை, அது முக்கியம் என்று. விருந்தினர்கள் வருகிறார்கள், அவர்களை நாம் உபசரிக்கிறோம். அவர்கள் வீட்டுக்கு போனால் என்ன செய்வார்கள் என்கிற எண்ணம். அவர்களை நாம் சந்திக்கவே போவதில்லை என்றாலும் நம் இல்லத்திற்கு வந்தவர்கள் என்கிற காரணத்தால் அவர்களை அன்பாக உபசரித்து அவர்களுக்கு தேவையான விருந்தை நாம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அன்றைய தமிழ் மரபாக இருந்தது. அதனால்தான் வருகிற விருந்தினரிடம் அவர்கள் இந்த வீடு உங்களுடைய வீடு என்கின்ற உணர்வோடு பழக வைப்பதை நாம் இன்று கூட ஒரு விடுதியினுடைய விளம்பரத்திலே பார்க்கிற போது வீட்டுக்கு அப்பால் ஒரு வீடு என்று தான் விளம்பரப்படுத்துகிறோம். உங்கள் வீடாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் என்று. போதி தர்மர் சீனத்துக்கு சென்றார். சீன மன்னன் அவரை சந்தித்தார். நாங்கள் இந்த வசதிகளை எல்லாம் செய்து தந்திருக்கிறோம், இந்த உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறோம், இவற்றையெல்லாம் தானமாக அளித்திருக்கிறோம், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்று சீன மன்னன் போதி தர்மரை பார்த்து கேட்டான். போதி தர்மர் சொன்னார், நிச்சயமாக நரகம்தான் கிடைக்கும். ஏனென்றால் சொர்க்கம் வேண்டும் என்று எதை எதிர்பார்த்து செய்தாலும் அது பலன் இல்லாமல் போய்விடுகிறது. நீ செய்கிற மகிழ்ச்சிக்காக செய்தால் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். நாம் ஒருவருக்கு விருந்தோம்பினால் நமக்கு எதுவுமே கிடைக்காது என்பது அல்ல. நள்ளிரவிலே கலிபோர்னியாவிலே வயதான 2 பேர் கணவன் மனைவி வந்தார்கள். ஒரு விடுதியிலே சென்று கதவை தட்டினார்கள். எந்த விடுதியிலையுமே அறை காலி இல்லை என்பதால் கடைசியாக புகலிடமாக அந்த விடுதிக்கு வந்தார்கள். அங்கே வரவேற்பறை குமாஸ்தா மட்டும் இருந்தார். அவரை வரவேற்றார். என்ன வேண்டும் உங்களுக்கு? எங்களுக்கு அறை வேண்டும். எல்லா அறைகளும் நிரம்பி விட்டனவே. மழை வெளியே கொட்டு கொட்டென்று கொட்டுகிறது. எந்த அறையும் ஒதுக்க முடியாது. என்ன செய்வது? நாங்கள் இந்த நள்ளிரவிலே எங்கே செல்வது? எங்களுக்கும் வயதாகிவிட்டது. ஒன்று செய்கிறீர்களா? என் அறையில் தங்குங்கள். அந்த அறை வசதியாக இருக்காது, ஆனால் நீங்கள் இரவிலே தங்கலாம். அப்போது நீ எங்கே தங்குவாய்? நான் அங்கே வரவேற்பறையிலே அப்படியே இரவு முழுவதும் உட்கார்ந்து கொண்டே உறங்குவேன். ஏனென்றால் பலர் அப்படி உட்கார்ந்து கொண்டே உறங்குவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து கொண்டே உறங்குகிறேன் என்று சொன்னதனால் அந்த அறையை ஒதுக்கி தந்தார். அடுத்த நாள் காலையில் செல்லும்போது அவர்கள் என்ன கட்டணம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், என்னுடைய அறைக்கு ஏது கட்டணம்? எந்த கட்டணமும் இல்லை, மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள். அவர்கள் இருவரும் சென்றார்கள். 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு கடிதமும் நியூயார்க்குக்கு வருவதற்கு விமான
சீட்டும் வந்தது. பிரித்து பார்த்தார். விமானத்திலே நியூயார்க் சென்றார். அந்த வந்த பெரியவருடைய பெயர் வில்லியம் வால்ஃப் ஆஸ்டர். அவரை அழைத்து சென்று, இதோ பார், இந்த விடுதியை, நட்சத்திர விடுதியை நாங்கள் கட்டிருக்கிறோம். இதற்கு நீதான் பொது மேலாளர். நீதான் பொது மேலாளராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடுதியை கட்டினோம் என்று சொன்னார். அந்த மனிதருடைய பெயர் ஜார்ஜ் போல்ட். கனிவான உபசரிப்பினால், வயதான தம்பதியரிடம் நடந்து கொண்ட காரணத்தால் அவர் ஒரு விடுதியின் பொது மேலாளராக ஆனார். ஆம், நிச்சயமாக இயற்கை ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு இழப்பீட்டை சரி செய்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்தால், நாம் கொடுப்பது எதுவுமே நம்முடையதல்ல. சிலர் தருகிறார்கள், ஆனால் கணக்கு வைத்து கொண்டு தருகிறார்கள். சிலர் தருகிறார்கள், பெறுவதற்காகவே தருகிறார்கள். சிலர் தருகிறார்கள், அவர்கள் எப்போது திரும்ப தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். சிலர் மட்டும்தான் தருகிறார்கள், நமக்கும் இது தரப்பட்டது தானே என்கிற எண்ணத்தில் அவர்களே மகத்தான மனிதர்களாக மாறுகிறார்கள். அப்படித்தான் சிறுகுடிக்கிழான் பண்ணன் என்பவன் இருந்ததை புறநானூற்றிலே நாம் படிக்கிறோம். ஒரு சாதாரண பண்ணன் மன்னரால் பாடப்படுகிற அளவிற்கு மகிமை பெற்றதற்கு காரணம், சோருடை கையர் வீறு வீறு எங்க இருகளை சிறார் காண்டும் கண்டும் மற்றும் மற்றும் வினவதும் தெற்றன பணிப்பிசி மருத்துவன் இல்லம் அனித்தோ சேத்தோ கூறுமின் எமக்கே என்று புறநானூற்றிலே பசியை ஒரு பிணியாக சித்தரித்திருக்கிறார். உண்மைதான். ஆறாத பணிதான், ஆறாத பசிதான் அனைத்து பிணிகளுக்கும் காரணமாக இருக்கிறது. சரியாக அளிக்கப்படாத உணவுதான் எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்று அன்று புறநானூற்றிலே அவர்கள் படித்தார். நாம் இன்று எப்படி விருந்தோம்பல் இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு கணவனும் மனைவியும் வீட்டில்